நீங்கள் வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, பல்கிங்காக இருந்தாலும் சரி, இந்த பன்னீர் ரோஸ்ட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கிரேவிங்க்கு, லஞ்சுக்கும், டின்னருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பன்னீரை இது போல் பக்கவாட்டில் மெல்லிஸாக நீட்டாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டை எடுத்துட்டு அதில் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பெப்பர் தூள் போட்டுட்டு, கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுட்டு, ஒரு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு, தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவில் என்ன பண்ணணும்னா, நாம் கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு நல்லா பெரட்டி எடுத்து அதை நல்லா தடவிக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு, அந்த தோசைக்கல்லில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு பெரட்டி எடுத்து வறுத்து எடுத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ட் ரெடி. இதுக்கு அழகாக கர்டை வச்சு தொட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நான் இதை சாப்பிட்டேங்க. நல்லா சாஃப்டாக, சூப்பராக, அடடடடா வேறு லெவல்.